நடக்குமா அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப வித்தியாசமான திரைக்கதை, அந்த மாதிரி வாழ்வியலை எங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்ததுக்கு ரொம்ப நன்றி சார். ஸோ இப்போ இந்த காக்கா திரைப்படத்துடைய ஆடியோ லான்ச்சுக்கு நிறைய சீஃப் கெஸ்ட் வந்து நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. இப்போ நமக்கு வந்து சீஃப் கெஸ்ட் பேச வேண்டிய நேரம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கலகலன்னு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால லொல்லு சபா ஜீவா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். சார் ப்ளீஸ் வாங்க. இந்த ஃபன் அண்ட் என்டர்டைன்மெண்ட் மூவிக்கு வந்து நீங்க வந்து ஆமா நீங்க துவக்கி வச்சாதான் நல்லா இருக்கும். அதனால ப்ளீஸ் சார். மேடையில் வந்திருக்கும் மரியாதைக்குரிய இயக்குனர் சீனு ராமசாமி சார் அவர்களுக்கும், மரியாதைக்குரிய இயக்குனர் ஏல் சார் அவர்களுக்கும், அன்பு அண்ணன் ஜாக்பர் அவர்களுக்கும், அன்பு சகோதரர் விஜயாதிரா சார் அவர்களுக்கும், என்னுடைய இனிய நண்பர் படத்தின் நாயகன் இனிகோ பிரபாகர், இனிய நண்பர் சென்ட்ராயன், அடுத்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு யாரை நம்ம சொல்ல போறோம்ட்டு. நீ தான் மச்சான் சொன்னோடனே அங்கே அதிரணும், வெயிட்டிங் இருக்குதான்ல. என்னுடைய இனிய சகோதரர் குல் சுரேஷ் அவர்களுக்கும், நீ எழுந்தா கூட கிளாஸ் இல்லை மச்சான், பேர் சொன்னதான் ஓகே. அப்போ அதுக்கு தான் தனியாக ஒரு டீம் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், ரசிகர் பட்டாளம். அண்டு அருமை சித்தப்பா கிங்காங் அவர்களுக்கும், என்னடா எவ்வளோ சைஸை பார்த்து சித்தப்பான்னு நினைக்கிறது. எனக்கு ஒரு படத்தில் ஒரு சித்தப்பா நடித்தார், முரட்டுக்காலை படத்தில். அதனால் படத்தின் இயக்குனர் தேனி பரமன் அவர்களுக்கும், ஆக்சுவலி வந்து ஒரு நாள் வந்து நான் அவரை மீட் பண்ணி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. நாங்கள் ஒரு ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணியிருந்தோம். அது வந்து கோச்சடையா. அவர் வந்து சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ்லாம் பண்ணுறதுக்கு அவர் வந்து அதில் பர்ஃபார்மராக இருந்தார். நான் தலைவருக்கு டூப் பண்ணுற அந்த போர்ஷன் நான் ஒர்க் பண்ணேன். பல வருஷங்கள் ஆகிப்போச்சு. அது 2012 ஏப்ரல் அது மாதிரி இருக்கும். ஒரு 10 வருஷம் பார்க்கவே இல்லை. நானும் ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம். இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனில் நம்ம 100 பேர் 150 பேர் எவ்வளோ பேரை பார்க்குறோம். இது மாதிரி 10 வருஷத்தில் எவ்வளோ ஆயிரக்கணக்கான பேரை பார்க்குறோம். கூட்டத்தில் நிறைய பேர் உண்மையிலே மாறுறோம். அவங்களும் அந்த கெட்ட புழுக்கெல்லாம் கொஞ்சம் மாறினதுக்கப்புறம் ஒரு நாள் கேட்டார், இது மாதிரி ஒரு ஃபங்க்ஷனில் மீட் பண்ணும்போது, ப்ரோ என்ன ஞாபகம் இருக்காருனாரு. எனக்கு டக்குன்னு இல்லைன்னு சொல்ல முடியல. எங்கேயோ பார்த்துருக்கோம், ஆனால் எங்கே பார்த்துருக்கோன்னு தெரியலையே அப்படின்னு நானும் ஒரு ரீகலெக்ட் பண்ணிட்டேன். ஆனால் ஒரு ஃபேஸ் ரொம்ப ஃபெமிலியராக இருக்குது, நல்ல பழகின ஒரு அது ஞாபகம்லாம் இருக்குது. பட் வந்து எனக்கு டக்குன்னு ரீகலெக்ட் பண்ண முடியல. நமக்கு ஆல்ரெடி கொஞ்சம் ஞாபக சக்தி கம்மி. ஞாபக சக்தி நல்லா இருந்தால் தான் நான் நாசாவில் விஞ்ஞானியாக இருப்பேன். நான் ஏன் வந்து நடிக்க வரேன் இல்லையா, படிப்பும் வரல. ஸோ மெமரி பவர் கம்மின்றதுனால, மெமரி பவர் கம்மியாக இருக்கிறது வாழ்க்கையில் ரொம்ப நல்லது. ஏன்னா நமக்கு ஏற்படக்கூடிய கசப்பான அனுபவங்களை அன்னன்னைக்கு மறந்துடலாம். ஸோ சில நேரத்தில் ஞாபகம் வருது எல்லாருக்குமே வாழ்க்கையில் தேவை. ஸோ நான் வந்து ஒரு நாள் அவர் சொன்னோன்னே எனக்கு ரொம்ப நேரம் ரீகலெக்ட் பண்ணுறேன், பண்ணவே முடியல. அதுக்கப்புறம் ஞாபகப்படுத்தினார், பிரதர் நம்ம கோச்சடையாவில் ஒர்க் பண்ணவே ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்குங்க, நீங்கள் என்ன கேரக்டர் பண்ணீங்க? ஸோ இந்த மாதிரி கேரக்டர்லாம் சொன்னார். அப்படி தான் திருப்பி நாங்கள் ரீயூனியன் ஆனோம். முதல்ல நர்மதாவுக்கு என்னுடைய நன்றி. நான் இந்த காக்கா திரைப்படத்தை பற்றி பேசலான்னு பார்த்தா நர்மதா என்னையை பற்றி எல்லா டீட்டெயிலையும் எடுத்து உங்களுக்கு அதை அறிவிக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னென்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரே வரிசையில் 2 வரிசையில் ரொம்ப நல்லவங்களாக உட்காந்துருக்கிறத பார்க்குறேன். ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கிற ஆட்கள் எல்லாம் வரிசையாக உட்காந்துருக்கிறத மனம் நிறைஞ்சு பார்க்குறேன். ஏறக்குறைய இங்கே இருக்கிற எல்லாரோடையும் நான் சந்திச்சிருக்கேன், பழகியிருக்கேன். அவங்களோட நான் வந்து ஏதோ ஒரு டைம் நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் கிங்கா அங்கே உட்காந்துருக்காரு. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கே, நான் சின்ன பையனாக இருக்கும்போது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கே கராத்தேனா என்னன்னு சொல்லி கொடுத்ததே அவர் தான். அதோடைய எடிட்டர் சார் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. நடித்த நடிகர்கள் வந்து ரொம்ப அழகாக ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க எல்லாருமே. இனியோ பிரபார் சார் ஆகட்டும், ரோஷினி, அப்புறம் நம்ம ஜோடி அவங்க வந்து இன்றைக்கி சிங்கப்பூரில் இருக்காங்க. பிறகு முஸ்லிம் முனிசுகாந்து, அப்புக்குட்டி, கிங்காங்கு, கொட்டாச்சி, குல்ஸ்ரைஸு, நிறைய பேர் ஒரு காமெடி படத்தில்
தமிழ்நாட்டில் இருக்கிற காமெடி நடிகர் ஃபுல்லாகவே வந்து இந்த காக்கா படத்தில் இருக்காங்க. அத்தனை பேர் இருக்காங்க. ஒரு அழகான ஒரு காமெடி படம், ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க. டைரக்டர் சார் வந்து என்னுடைய ரோல் வந்து கொஞ்சம் சஸ்பென்ஸாகவே வச்சுருக்காரு. ஏன்னா இந்த படத்துடைய கதைக்கு கதாநாயகனா நான் தான் பண்ணியிருக்கேன். அது வந்து கொஞ்சம் சஸ்பென்ஸாகவே வச்சு உங்கள் ட்ரெய்லர் கட்டிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ என்னுடைய ஷார்ட்ஸ் கொஞ்சம் கம்மியாக போட்டிருப்பாங்க. அதனால கொஞ்சம் சஸ்பென்ஸாகவே இருக்குது. இந்த கம்மிங் சூன் படம் ரிலீஸ் ஆக போகுது. படம் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு, ரொம்ப அழகாக வந்திருக்கு. ப்ரொடியூசர் சாருக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன், டைரக்டர் சாருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ.